Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க ஒரு ரெசிபி என்னன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா மொச்சக்கொட்டை காரக்குழம்பு, மொச்சக்கொட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு மொச்சக்கொட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காய்ச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு, அது பொரிஞ்சதும் 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 வெங்காயத்தை நம்ம இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் கத்திரிக்காய் சேர்க்குறேன். ஒரு 3 கத்திரிக்காயை நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்து கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மொச்சக்கொட்டை வறுவலுக்கு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் இப்போ 2த்துக்குமே யூஸ் பண்ண போகிறத 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எலுமிச்சை சைஸுக்கு புளியை நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு குழிக்கரண்டி 2 டேபிள் ஸ்பூன் வரும். அதை நான் இப்போது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த பச்சை வாசனை, புளியோட வாசனைலாம் போட்டோம், அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு என்னாச்சு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். நம்ம அங்கே ஒரு குழிக்கரண்டி சேர்த்தோம். இல்லை 2 குழிக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிறது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். உங்களுக்கு புளி எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்றேன் நல்லா.
நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வேக வச்சு மொச்சக்கொட்டையை இதில் கொஞ்சம் ஒரு கால்வாசி சேர்த்துக்கிறேன். இதில் மீதி வந்து நம்ம வறுக்கடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு நம்ம வேக வச்சோடனே அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீதி மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா அது போய் ஊறணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது வறுவல் பார்க்கலாம். இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சிம்லேயே நல்லா சவுக்க வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இன்றைக்கி லன்ச் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.